உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் இல்லைங்க. நம்ம சந்தோஷம் எப்பவும் நினைச்சிருக்கணும்னா முதல்ல நீங்க உங்க அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அக்கா உங்க மேல உண்மையான பாசம்லாம் வைக்கல. எல்லாம் வெளி வேஷம். உங்க பேர்ல இருக்கிற சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் உங்களை இப்படி போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சித்தப்பாவோட சொத்தை உங்க பேருக்கு மாத்திரதா சொல்லி 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தான் பேருக்கு மாத்திட்டு போயிருக்காங்க. அது தெரியாம நீங்களும் கையெழுத்து போட்டீங்க. எங்க அக்காவா? ஆமா, உங்க அக்காவே தான். உங்க பேர்ல உள்ள சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை விவரம் தெரியாமலே வளர்த்துட்டாங்க. படிக்க வச்சா கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் 7ஆவதோட உங்களை படிப்பை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. மாட்டுக்கு வைக்கோலை காட்டி பால் கறக்கிற மாதிரி அப்பப்ப உங்களுக்கு பிடிச்சது ஒன்னொன்னா வாங்கி கொடுத்து வர வருமானத்தை மொத்தமா உங்க சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? என்னால வாய் பேச முடியாது. நானும் உங்களை மாதிரி அவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடப்பண்ணுதான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு குழந்தை பிறந்தா சொத்து முழுக்க அந்த குழந்தைக்கு போயிடும் தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம ஜோசியம் ஜாதகம்னு போய் சொல்லிருக்காங்க. பாருங்க, தம்பி சந்தோஷத்தை விட உங்க பேர்ல இருக்கிற சொத்து தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. அந்த சொத்துக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இப்படியே விட்டா நம்மளுக்கு தாங்க ஆபத்து. இப்பவே உங்க அக்கா கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்க, இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது, உங்க புருஷன் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விடுங்க. அப்போதான் நம்ம சந்தோஷமா நிம்மதியா அந்த வீட்ல இருக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்வியில உங்க அக்கா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடணும். அந்த அளவுக்கு உங்க மொத்த கோவத்தையும் கொட்டி எழுதிருங்க. என்னடா ஏன் கத்துற? அக்கா இத்தனை வருஷமா நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கிறதா இந்து சொல்ற. வேணும்னே நீங்க என்ன படிக்க வைக்கலன்னு இந்து சொல்ற. என்னை ஏமாத்தி என் சொத்தை என்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை எதிர்த்து கேட்ட இந்துவை நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்கன்னு இவ சொல்றா. நாங்க 2 பேரும்
ஒன்னு சேர கூடாதுன்னு ஜோசியர் பேரை சொல்லி நீங்க ஏமாத்துறதா சொல்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் என் பேர்ல இருக்க சொத்து தானா? முதல்ல உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்றா இவ.